ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கிவி குரல். எப்படி இருக்கீங்க மக்களே? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். இப்போ கதைக்குள்ள போலாமா? அம்பு 61. மதுரை விமான நிலையம் என்ற பதாகை தாங்கிய கட்டிடத்தின் உள்ளே தங்களின் பெட்டிகளை உருட்டி கொண்டு ஆண்கள் செல்ல அவர்களை உருட்டி கொண்டு பெண்களும் சென்றார்கள். வழி அனுப்ப வந்திருந்தார் ஸ்ரீகிருஷ்ணா. பார்த்து போயிட்டு வாங்க, ஊருக்கு போயிட்டு கூப்பிட்டு சொல்லுங்க, பிரீதா உனக்கு ஒன்று தரணும் என்றவர் தன்னுடைய பையில் இருந்து தங்கள் குடும்ப மோதிரம் எடுத்தார். சுற்றிலும் தங்கம், நடுவில் மட்டும் பாம்பு நெளிவது போல வைரக்கற்கள் பதித்து அதுவே அத்தனை கம்பீரமாக கிரீடம் போல் இருந்தது அந்த மோதிரம். அண்ணா, இது பரம்பரை மோதிரம், ஏன் கிட்ட கொடுக்குறீங்க? நம்ம பரம்பரை வாரிசையே உன்கிட்ட தானே இருக்கு, வச்சுக்கோ, இந்த அண்ணனோட சீதனம். அவள் வாங்க தயங்க பாண்டியனை பார்க்க அவரே கிருஷ்ணா கையில் இருந்து வாங்கி பிரீதா முன் மண்டியிட்டு விரலில் அணிவித்து அந்த விரலுக்கு ஒரு முத்தம் வேறு. பா, கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஸ்கோர் பண்றீங்க, எங்கப்பா கத்துக்கிறீங்க? சொன்னா நாங்களும் கத்துக்குவோம்ல. தேவன்தான் தந்தை செய்யும் காதல் கூத்தையும் அதற்கு ஏர்போர்ட் மக்கள் கைத்தட்டி வாழ்த்துக்கள் கூறியதையும் பார்த்து கடுப்பாகி வினாவினான். கத்துக்கிட்டு மட்டும் செஞ்சிடுவீங்களாக்கோ? மேவாயை தோளில் எடுத்து உதட்டை சுளித்தாள் விஜயா. பார்த்துடி, வாய் உடஞ்சு விழுந்துட போது. இவர்கள் பேச்சை ரசித்த கிருஷ்ணா விஜயாவின் கையை பிடித்து அவள் கையில் ஒரு சுருக்கு பை போல ஜிகுனாவால் ஜொலித்த பையை வைத்தார். என்ன இது? தயக்கமாக வந்தது வார்த்தைகள். இதுவரை அப்பா என்று அவள் அழைத்ததும் இல்லை, அவர் அதை எதிர்பார்த்ததும் இல்லை. பிரிச்சு பாருமா. பிரித்து பார்த்தவள் கண்கள் கலங்கியது. தேவனுக்கு முன் கிருஷ்ணா அவளை தன் தோளில் சாய்த்திருந்தார். உங்க அம்மா போட்டிருந்த தாலி, நீ இத போட்டோல தான் பார்த்திருப்ப. உனக்கு இதை விட பெரிய சீதனம் வேற எதுவும் எனக்கு தோணலம்மா. உங்க அம்மா அடிக்கடி சொல்லுவா, எல்லா கல்யாணம் ஆன பொண்ணுக்கும் அம்மாவோட புடவை நகையெல்லாம் போட்டுக்க ரொம்ப பிடிக்கும்னு. நீ உன் அம்மா பீரோவை திறந்து பார்க்கும்போது பார்த்தேன். அவ நினைப்பா அவ புடவையை எடுத்து வச்சதையும் பார்த்தேன். அதான் உனக்குள்ளத உன்கிட்டயே சேர்த்துட்டேன். அவ எங்க இருந்தாலும் உன்னை ஆசிர்வதிப்பாமா. உருவத்திலையும் குணத்திலையும் அவளை மாதிரி இருக்க உன்ன அவளோட மறுபிறப்பா தான் பாக்குறேன். போன ஜென்மத்துல தான் உனக்கு புருஷன் சரியா அமையல. இந்த ஜென்மத்துல என் தங்கச்சி தயவால ஒழுக்கமான நேர்மையான உன்னையே சுத்தி வர ஆண்மகனா என் மருமகன் கிடைச்சிருக்கான். நீங்க நல்லா இருக்கணுமா. கண்களில் கண்ணீர் கட்ட தன் மகளின் தலையில் கை வைத்தார். தேவன் விஜயாவின் கைப்பற்றி அங்கேயே தன் மாமன் காலில் விழுந்து ஆசி வாங்கினார்கள். என்ன சொல்வதென்றே தெரியாத மனநிலையில் இவர்கள் கிளம்ப எத்தனிக்க சுபத்ராவின் கையை பிடித்தார் மறுபடியும் ஸ்ரீகிருஷ்ணா. அனைவரும் மீண்டும் நிற்க அதே போல ஒரு பையை அவள் கையில் கொடுத்தார். பிரித்து பார்த்தவளுக்கு உணர்வுகள் அற்ற நிலை. உங்க அம்மாக்காக நான் வீட்டுல இருந்து திருடிட்டு போய் கொடுத்தது எங்க அம்மாவோட தாலி, எங்க பரம்பரை சொத்து. நம்ம வம்சத்துல வழி வழியா இந்த தாலி தான் மருமகளுக்கு கொடுப்பாங்க. நான் கேடுகெட்ட பொறுக்கிமா. முத முறையா நான் தோர்த்து நின்னது உங்க அம்மாவோட கண்ணுல தான். வாய் திறந்து அதிகம் பேச மாட்டா, ஆனா கண்ணுல கொன்னுடுவா. அவளுக்கு நான் தான் உயிர். ஏன் உங்களை விடவே நான் தான் முக்கியம்னு சொல்லுவா. ஏன்னா பிள்ளைங்களை பார்த்துக்க நீங்க இருக்கீங்க, உங்களை நான் மட்டும்தான் பார்த்துக்கணும்னு சொல்லுவா. ஆனா அவ நம்பிக்கைய நான் கொன்னுட்டேம்மா. உங்களை பார்த்துக்க நான் தவறிட்டேன். உங்க அம்மா கிட்ட தாலி போட்டு கொடின்னு சொல்லுவேன். மாட்டேன், இது பரம்பரை தாலி, யாராச்சும் பார்த்தா உங்க பேரு கெட்டு போகும்னு அவ வேசிங்கிற பேரை சுமந்திருக்கா. 2 பொண்ணுங்களுக்கு பாவத்தை பண்ண வேணாம். என் பொண்ணுங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு வேண்டிக்கிறத தவிர எனக்கு வேற வழி தெரியலடா. ஒரு விதத்துல நீ அதிர்ஷ்டசாலிடா. உன் அத்தா அப்படியா அவங்க அப்பா மாதிரி. இதோ பாதத்துல நரமுடியிலும் என் தங்கச்சிய நேசிக்கிறாரு பாரு. இது போல என் மருமகன் இருப்பான்டா. நீங்க நல்லா இருக்கணும் என்றவர் தன் பர்சை திறந்து சுபத்ராவின் அன்னை புகைப்படத்தையும் அவள் கையில் கொடுத்தார். இவ்வளவு பேச்சிற்கும் கண்கள் மட்டுமே கலங்கியது
கலங்கியவர் சுபத்ராவை அணைத்து அழுதே விட்டார். பின்பு அர்ஜுனன் தான் அவரை சமாதானம் செய்து இவர்கள் கிளம்பி விமானம் ஏறினார்கள். அதுவரை அங்கு பெரும் அமைதி மட்டுமே. யாரும் யாருடனும் பேசிக்கொள்ளவில்லை. அவர்களின் மோன நிலையை கலைக்கும் விதமாக இருந்தது இவர்களின் இருக்கை எண்ணிக்கைகள். அடே, இது பிளைட்டா வேற எதுவுமாடா? என்னடா ஜோடி மாறாம ஜோடியா சீட்டு புக் பண்ணி வச்சிருக்கீங்க? எவன்டா பார்த்தது இந்த வேலைய? மகனே, நான் தான் அப்படி புக் பண்ணேன். யோ மிலிட்ரி, நீ எங்கயா இங்க? எல்லாம் உங்க தொல்லை தாங்காம தான்டா. சும்மா பசை போட்டு ஒட்டின மாதிரி இருக்கீங்கடா. ஊருக்கு வந்து 1 மாசம் ஆகுது. என் பொண்டாட்டியும் நானும் தனியா பேசிக்கிட்டு சிங்கப்பூர்ல அவ்வளோ வேலைக்கு நடுப்புற கூட 2 பேரும் தனியா பேசிக்குவோம். இங்க வந்து வேலையே இல்லைன்னு தான் பேரு. உங்களை கவனிக்கிறதே ஒரு வேலையா இருக்கு. அதான் ஊருக்கு போகிற இந்த ஃப்ளைட் டிராவலிங் டைம் எங்க லவ் பண்ற டைமா யூஸ் பண்ணிக்கலான்னு ஜோடியா எல்லாருக்கும் புக் பண்ணிட்டேன். எங்க பக்கத்துல திரும்பாம லவ் பண்ணி தொலைங்கடா என்ற பாண்டியன் பிரீத்தாவை அழைத்து அவர்கள் இருக்கையில் அமர வைத்து செட்டில் ஆகிவிட்டார். பாத்தியா சகோ, நம்ம நைனாவுக்கு கொழுப்ப என்று அர்ஜுனனிடம் புகார் வாசிக்க திரும்பிய தேவன் அங்கு அர்ஜுனன் சுபத்ராவும் பார்வையிலேயே வருடிக்கொண்டு அவர்கள் இருக்கையில் அமர்வதை பார்த்தவன், எப்படி இருந்த மனுஷன் இப்படி பொட்டி பாம்பா அண்ணி பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான்ல சகோ என்று இந்த பக்கம் திரும்ப நகுலனும் நதியாவும் அவர்கள் இருக்கையில் சென்று அமர்ந்தாங்கள். யோ மாமா, எல்லாரும் அவங்க ஜோடியோட உட்கார்ந்தாச்சு. நம்ம மட்டும்தான் நின்றுட்டு இருக்கோம். வாயா. தேவனின் காலரை பிடித்திழுத்து தங்கள் இருக்கையில் அமர வைத்தாள் விஜயா. அப்ப நான் மட்டும்தான் அவுட்டா? எல்லாம் தெளிவா இருக்கானுங்க என்று சுற்றுமுற்றி தேவன் பார்க்க அவரவர் உலகத்தில் ஒன்றி விட்டார்கள். நதி பேப்ஸ், என்ன உம்முன்னு வர? அப்பா நினைப்பு வந்துடுச்சோ? ஏனோ தனக்காக யாரும் இல்லையோ பிறந்த இடம் என்று நதியாவின் கண்களில் அந்த வழி தெரிந்ததே. ஆதரவாக நான் அவள் கைப்பிடித்ததும் முயன்று சிரித்தாளே. அனைத்தையும் நகலன் கவனித்து கொண்டுதானே இருந்தான். அப்பா நினைப்பே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனா உங்களை தவிர வேற எதுவும் இப்ப என் மனசுல இல்ல என்ற நதியா நகுலன் தோளில் சாய்ந்து கை கோர்த்து கதை பேச ஆரம்பித்து விட்டாள். என் குந்தூஸ்க்கு அழுக கூட தெரியுமா? இன்னைக்குதான் பாக்குறேன். அத்தையை ரொம்ப மிஸ் பண்றியாடி? அம்மா அப்பாவை மிஸ் பண்றேன்னெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல மாமா. ரொம்ப நாளா ஹாஸ்டல்ல இருந்த பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு போனா அது வீட்டையும் ஹாஸ்டல் மாதிரி ஒதுங்கித்தான் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குமா. ஏன்னா அதுக்கு அந்த ஹாஸ்டல் வாழ்க்கை பழகி போயிருக்கோம். அது போலதான் எனக்கு. அம்மா 2 வயசு வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஞாபகங்கள் எனக்கு இல்லவே இல்லை. அப்பாவும் பெருசா பக்கத்துல வந்ததில்ல. தாத்தா வருவாரு, வார்டன் மாதிரி தான். பிள்ளைங்க ஒழுங்கா இருக்கான்னு தோரணியா வேவு பார்த்துட்டு போயிடுவாங்க. அந்த பாசம் கூட ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் காசுக்காக தான் தெரிஞ்சதும் எனக்கு இங்க கூட இருக்கிறவங்க மேல பாசம் அதெல்லாம் வெறுத்து போச்சு மாமா. இன்னும் சொல்ல போனா நான் சுத்தி திரிஞ்சு ஓடி ஆடி விளையாண்ட என்னோட ஊரை விட்டுட்டு வரேங்கிற ஏக்கம் அளவுக்கு கூட குடும்பத்தை விட்டுட்டு வரேங்கிற நினைப்பு எனக்கு இல்லவே இல்லை. எனக்கு எல்லாமுமா நீங்க இருக்கீங்களே மாமா. அப்போ கனவா இருந்தீங்க, இப்ப கைக்குள்ள துணையா இருக்கீங்க என்றவள் தேவன் மடியில் படுத்து கொண்டாள். அவள் இடுப்பை வளைத்து பிடித்து கிச்சு மூட்டி சேட்டை செய்து அவளை இயல்பாக்கி இனிமையாக கழித்தார்கள் பொழுதை. மேடம், என்ன உம்முன்னு வரீங்க? ஓ, ஒன்னும் இல்ல. கண்ணுல ஏதோ மினுமினுப்பு. ஓ, அழுகையா? அத்தான், நானும் மனுஷி தானே, எனக்குள்ளேயும் உணர்வுகள் இருக்கத்தானே செய்யும். எல்லாமே பண்ணிட்டு மன்னிப்புன்னு ஒரு வார்த்தையில எப்படி எல்லாத்தையும் அடக்க முடியும்? நான் சரியான நேரத்துல உங்க கையில கிடைச்சேன். இல்லைன்னா என் வாழ்க்கை என்ன ஆகியிருக்கும்? அப்படி இல்லை, என் உயிரே இன்னைக்கு இருந்திருக்காது. என்ன மாதிரி இன்னும் எத்தனையோ பொண்ணுங்க இப்படித்தான் இதுல மாட்டிட்டு தவிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஏதோ ஒரு ஆணோடையும் பொண்ணோடையும் அஜாக்கிரதையும் ஒழுக்கம் இல்லாம இருக்கிறது தானே காரணமா இருக்கு. இத்தனை நாள்ல உங்க கூட இருந்து 4 நாள் நான் என்னையும் மறந்து அத்துமீறி இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு மேல கட்டி பிடிச்சி என்னை அமைதிப்படுத்தி சமாதானப்படுத்தி என்னோட தேவையும் தாகத்தையும் குறைக்க உங்களை நீங்களே கட்டுப்படுத்திக்கணும். எவ்வளவு முயற்சி பண்ணியிருக்கீங்க. இத்தனைக்கும் நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். முறையா? அப்படி இருந்தும் முறை இல்லாம என்கிட்ட நீங்க நடந்துகிட்டதே இல்லை. நான் இந்த இடத்துல எத்தனையோ பேர் அவங்களுடைய பொண்டாட்டி இருந்தும் அவங்களோட தேவையை கொட்ட இங்கேதான் வருவாங்க.
அப்ப குடும்பத்துக்கான அர்த்தம் தான் என்னத்தான்? இவ்வளவுலாம் யோசிக்காதாமோ. எல்லா ஆணுக்குள்ளேயும் ஒரு வக்கர புத்தி இருக்கத்தான் செய்யும். சில ஆண்கள் சமுதாயத்துக்காக அவங்க குடும்பத்துக்காகவும் பயந்து அந்த வக்கரத்தை வேற வகையில செலுத்திடுவாங்க. எடுத்துக்காட்டுக்கு தொழில் போட்டியில முன்னணியில இருக்கிறது வக்கரத்தோட வெளிப்பாடுதான். அவங்க துறையில முன்னணியில இருக்காங்க, அவ்வளவேதான். அதே மாதிரி நேர்மையா தன்னுடைய ஆசையும் தாபத்தையும் வெளிப்படுத்திக்க தெரியாதவங்க தான் இப்படி பொண்ணுங்களை வலுக்கட்டாயப்படுத்தி அவங்கள துன்பப்படுத்தி அது மூலியமா ஆணுங்கிற கர்வத்தை காட்டிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில ஒரு செயலை அவங்க ஆளுமையும் ஆண்மையும் அடிபட்டு போனதாகவோ அதை காட்டுறதுக்கு இப்படி தன்னை விட பலவீனமான ஒருத்தர்கிட்ட அதை காமிச்சு நிரூபிக்கணும்னு நினைக்கிறாங்க. இது தொழில் போட்டி, உழைப்புல முன்னேற்றம் அப்படி இருக்கிற வரைக்கும் அது நல்ல விதமா பார்க்கப்படுது. அதுவே இன்னொரு பெண்ணை துன்புறுத்தி வன்புணர்வு செய்யும் போது எல்லாமே தப்பாக்கிடுது. எல்லாமே ஒரு உணர்வு தான். அதை சரியா காட்டி ஆள தெரிஞ்சவன் தான் இங்க வாழவே தகுதியானவன். அசையும் அர்ஜுனனின் இதழையும் வார்த்தைக்கு ஏற்ப சுருங்கி விரியும் புருவமும் கூர்மையான கண்களையும் சிவந்து நிற்கும் காது மடலையும் இமைக்க மருந்து பார்த்தாள் சுபத்ரா. என்னடி, இவ்வளவு அழகான பையனை நான் பார்த்ததே இல்லத்தா. கண் சொக்கி பேசும் அவள் புகழாரத்தில் ஆணுக்கு கூட வெக்கம் வந்ததுவோ. மெல்லமாக புன்னகைத்து தலையை கோதி ஜன்னல் பக்கம் திரும்பியவனின் நாடி பிடித்து தன் பக்கம் திருப்பியவள், இங்க பார்த்து வெக்கப்பட்டு சிரிங்கத்தான். நீங்க சிரிக்கும் போது உங்க தாடையில விழுகிற அந்த குழி கூட ரொம்பவே அழகா இருக்கும் என்றவள் அவன் தாடிக்கு முத்தம் வைத்தாள். இவர்களின் சீண்டல்கள் தீண்டல்களில் விமானம் காதல் பறவையாக பறந்து சிங்கப்பூர் வந்து அடைந்தது வேகமாக. அம்பு 62. வெல்கம் மாம், மிஸ் யூ சோ மச் மம்மி. சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிய தன் குடும்பத்திற்கு பொக்கேவோடு வந்து வரவேற்ற தர்மன் அன்னையை மட்டும் கட்டி அணைத்தான். நானும் தான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். தாய் பர்ஃபார்மன்ஸை பார்த்தியா சகோ? பின்னி பெடல் எடுக்கிறத. இவர்கள் கொஞ்சலை பார்த்த தேவன் கடுப்பாகி அர்ஜுனனுக்கும் நகுலனுக்கும் இடையே நின்று அவர்கள் காதை கடித்தான். எப்படிடா இருக்கீங்க? அப்பா வாங்கம்மா. தர்மன் அனைவரையும் வரவேற்று வண்டியில் ஏற சொன்னான். பீமனும் தன் தம்பிகளை கட்டி அணைத்து வரவேற்றான். தர்மா சகோ, எங்க குட்டி அண்ணிய காணோம்? டேய், அம்மா முன்னாடி என்னடா பேச்சு என்றவன் அன்னையை பார்த்து வலிந்து வைத்தான். அட சும்மா சொல்லுங்க சகோ, நம்மளோட லவ் குருவே நம்ம அப்பா அம்மா தான். ஹென்ஸ் ப்ரூஃப்டு சகோ. ஏர்போர்ட்ல ஸ்கோர் பண்ண வீடியோ காட்டுறேன் பாருங்க. ஆல் கேர்ள்ஸ் அப்பாவையே பாக்குதுங்க என்ற தேவன் குறைபட்டு கொண்டே வராத கண்ணீரை கசக்கி பிழிந்து கொண்டிருந்தான். ஆமா, நானே கேட்கணும் தான் நினைச்சேன். 2 பேரும் ஏன்டா சும்மா வந்திருக்கீங்க? என்னோட மருமகள்கள் எங்க? அது வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம்னு. இப்போலாம் உனக்கு 4 கால் இருக்காமே சகோ. உனக்கு 2 கால், கூட வர அன்னைக்கு 2 கால்னு நீ எங்க போனாலும் பின்னாடியே வராங்களாமே. சிங்கப்பூர் முழுசும் இதுதான் பேசிட்டு இருக்கு. அதான் கூட்டிட்டு வரலையோன்னு கேட்டோம். ஓ, விவரமா முதல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததை அறிமுகப்படுத்தணும்னு இருக்கீங்களோ? சும்மாதான் இரண்டா பேசிக்கொண்டே வண்டியில் ஏறினார்கள். ஆனால் பீமன் மட்டும் ஏதோ தனி சிந்தனையில் இருந்தான். சமீப காலமாக இனியாவின் ஒதுக்கல்களும் அவளை தான் விரும்புவது பற்றி வீட்டிற்கு தெரியும். ஆனால் சமீப காலமாக தன் வீட்டில் அதை பற்றி யாரும் கேட்பதில்லையே. இதோ இன்று கூட தர்மனின் காதலி வரவில்லை என்று கேட்டவர்கள் ஏன் என் காதலியை பற்றி மட்டும் கேட்கவில்லை? எங்கோ இருக்கிறதே. அது போக அவளும் எதற்கு என் குடும்பம் என்றாலே ஒதுங்கி ஓட வேண்டும் யோசனையில் தான் இருந்தான். அவளின் யோசனை முகத்தை பார்த்த 4 உடன் பிறப்புகளும் ஒருவருக்கொருவர் அர்த்தமாக பார்த்து கொண்டனர். பீமன் இதுவரைக்கும் எதற்கும் ஆசைப்பட்டதே இல்லை. அவன் தர்மனின் கையை பிடித்து கொண்டு அவன் கூடவே செல்ல வேண்டும் என்று எண்ணும் அண்ணன் பக்தன். ஆனால் முதலாக அந்த தர்மனுக்கே தெரியாமல் அவன் இனியா மீதுதான் ஆசைப்பட்டான். அவளை பற்றி இவனிடம் எப்படியும் நிரூபித்து விடலாம். ஆதாரமெல்லாம் கையில் பக்காவாக இருக்கிறது. ஆனால் அதை இவன் எப்படி எடுத்துக்கொள்வான்? ஒருவேளை விரக்தியில் சோக கீதம் வாசித்தால், இல்லை கோபத்தில் அவளை ஏதேனும் செய்துவிட்டால் எப்படி இவனை கையாளுவது என்று யோசனையில் இருந்தவர்கள் ஒரு வழியாக அந்த பொறுப்பையும் அர்ஜுன் தலையிலேயே கட்டிவிட்டார்கள். எல்லாரும் போய் குளிச்சுட்டு வாங்க, இன்னைக்கு லஞ்ச் எங்களோடது, நானும் பீமனும் பார்த்துக்கிறோம்
என்ற தர்மன் பீமனை இழுத்து கொண்டு சமையல் கட்டிற்குள் நுழைந்து விட்டான். பீமனை அதிகம் யோசிக்க வைக்க கூடாது. அவனின் மனதை கஷ்டப்படுத்தி விடாமல் வலிக்காமல் அவனாக சென்று ஏந்தி இருக்கும் முல்லை எடுத்து விட வேண்டும் என்றுதான் அண்ணன் தம்பிகளுக்கு ஒரே எண்ணம். இவர்கள் அட்டகாசமாக உணவு தயாரிக்க அவர்களின் ஜோடிகளை அவரவர் அறையிலேயே வைத்துக் கொள்ளுங்கள். கல்யாணத்திற்கு முன்னாடி கட்டுப்பாடாக இருக்க வேண்டியது உங்க பொறுப்பு என்று பிரீதாவும் பாண்டியனும் விலகி கொண்டார்கள். அதன் பெயரிலேயே 3 ஜோடிகளும் அவரவர் இணைகளை தங்கள் அறையிலேயே வைத்துக் கொண்டார்கள். குளித்து கிளம்பி வந்தவர்கள் உணவு மேஜையில் உணவுகள் கடைபரப்பி இருக்க அதன் வாசமே ஆளி தூக்க ஓடி வந்து இடம் போட்டார்கள். ஆள் அழுக்கு ஒரு இடத்தில் அடைத்து உட்கார்ந்து கொள்ளும் 5 அண்ணன் தம்பிகளையும் பார்க்கையில் மாடியிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த பிரீதாவின் கண்கள் கலங்கியது. இப்படி ஒற்றுமையாக இவர்கள் அனைவரும் இருக்க வேண்டும் என்று எத்தனை நாள் ஏங்கி இருக்கிறாள். எத்தனை பதின்பருவ காட்சிகளை அவர்கள் தொலைத்ததை கண்டும் மனம் வெதும்பியிருப்பாள். இன்று சிறு பிள்ளைகள் போல ஒரு உணவுக்காக ஓடி வந்து அண்ணன் தம்பிகள் அடித்துக்கொண்டு உட்காருவதை பார்க்கவே அவளுக்கு சந்தோஷமாக இருந்தது. பிரீதாவும் பாண்டியன் இறங்கி வந்தவர்கள் இவர்களுடனே இணைந்தார்கள். இதில் விஜயா தான் வேற லெவல். அவள் யாரையும் கருத்தில் கொள்ளாமல் சோறு என்று இவர்களுக்கு முந்தி எடுத்து வந்து விட்டாள். சுபத்ரா நதியாவுக்கு தயக்கம் இருந்தாலும் அறையிலேயே தங்கள் துணைகள் கூறிவிட்டார்கள். இது உன் வீடு போல், எதற்கும் தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. சகஜமாக ஒவ்வொரு விஷயத்திற்கும் உன்னை நாங்கள் அழைத்து கொண்டே இருக்க முடியாது. நீ இந்த வீட்டின் மருமகள், அதற்கு ஏற்றாற் போல நடந்து கொள். இப்படி ஒவ்வொன்றுக்கும் நான் கைப்பிடித்து அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று தயங்கி இருக்காதே. சகஜமாக இரு. போக போக கூட்டு குடும்பம் பழகிவிடும் என்றுதான் அவர்கள் கூறியிருந்தார்கள். அதன் பெயரிலேயே இவர்களைப் போல ஆர்ப்பாட்டமாக ஓடி சென்று இடம் பிடித்து அமரவில்லை என்றாலும் எந்தவித தயக்கமும் இல்லாமல் வந்து தங்களின் இணைகளின் பக்கத்தில் இருக்கையை இழுத்து அமர்ந்தார்கள். வகை வகையான உணவுகள் இருந்தது. சப்பாத்தி, சிக்கன் குருமா, மட்டன் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை, ஆனியன் ரைத்தா, கூடவே முட்டை வறுவல். அதற்கு போக பழங்கள் ஒரு பக்கம், பழச்சாறு ஒரு பக்கம். பீடா கூட வாங்கி வைத்திருப்பான் போல. குளிர்சாதன பெட்டியிலிருந்து ஆளுக்கு 2 விகிதம் எடுத்து பெட்டியிலிருந்து ஆளுக்கு 2 விகிதம் எடுத்து அதையும் கடை பரப்பி வைத்திருந்தான். இதை பார்க்கவே கண்கள் பூக்க அழகாக இருந்தது. ப்ரோ, அசத்திட்டீங்க ப்ரோ. எந்திரன் படத்துல சிட்டி ரஜினிகாந்த் மாதிரி இத்தனை வெரைட்டி எப்படி பண்ணீங்க? டேய், எல்லாமே ரெடி பண்ணுனா அடுப்புல வச்சு இறக்குறதுல வேலை சுலபம்டா. கறி, வெங்காயம், தக்காளி, தேங்காய் எல்லாத்தையும் நறுக்கி பீமம் கொடுத்துட்டா. நான் வெறுமனவே அரைச்சு சாப்பாடு செஞ்சது மட்டும்தான் என் வேலை. எலும்பு ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்த டாக்டரை போட்டு இப்படி எலும்பு தட்டி போட்டு சூப்பு வைக்க வச்சுட்டீங்களே சகோ என்று அந்த இடமே கலகலத்துக்கு நீண்ட நாள் கழித்து பேசிக்கொண்டே உண்டார்கள். சகோஸ், சாப்பிட்டாச்சா? நெக்ஸ்ட் ரெஸ்ட் தான் ப்ரோ. ஒழுங்கா சாப்பிட்டு முடிச்சுட்டு மெடிக்கல் ரூம்ல அசம்பிள் ஆகுங்க. அர்ஜுன் மாமா, அப்ப நாங்க? அப்பாவும் அம்மாவும் தூங்க போயிடுவாங்கடா. நீங்க 3 பேரும் வீடை சுத்தி பார்த்தாலும் சரி, கேம் விளையாடுங்க, இல்ல டிவி பாருங்க, இல்ல தூங்கி ரெஸ்ட் எடுங்க, இல்ல உங்க பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருங்க, புக்ஸ் படிங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. உங்க இஷ்டம் தான். எங்களுக்கு மட்டும் கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு வர வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஓகேவா என்று தன் மாமன் மகளின் தலையில் கை வைத்து ஆட்டிய அர்ஜுன் கண்ணாலேயே போயிட்டு வருகிறேன் என்று சுபத்ராவிடம் கூறிவிட்டு கிளம்பினான். மொட்டை மாடியில் ஒரு தனி அறை. அதில் தான் சில ஆராய்ச்சி குடுவைகளும் மருந்துகள், நோட்டு புத்தகங்கள் என்று இவர்கள் கூடி பேசும் இடமும் கூட சில நேரம் அதுவாகத்தான் இருக்கும். அங்குதான் இப்பொழுதும் அந்த மிஸ்டர் எக்ஸை பற்றி விவாதிக்க சென்றிருந்தார்கள். ப்ரோ, வயிறு முட்டை சாப்பிட்டதுல கண்ணு கிருகுதுன்னு வருது. பிளாஸ்க்ல டீ போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் ப்ரோ. ஒரு 10 நிமிஷம் நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஏன், நாங்கெல்லாம் டீ போட்டா பால் வேணான்னு சொல்லிடுமா? அது என்னடா, எப்ப பாரு சமைக்கிறதுனா நீங்களே போறீங்க. கிச்சன் பக்கம் போகலைன்னா சமையல் தெரியாதுன்னு அர்த்தமா? நான் போட்டுட்டு வரேன், நீங்க வெயிட் பண்ணுங்க. அர்ஜுன் இவர்களை திரும்பி பார்த்து கொண்டே தலையை கோதிவிட்டு மெல்ல மாடிப்படியில் இறங்கி சென்றான். தர்மா ப்ரோ சொல்றதெல்லாம் கேட்கலையே பாத்தியா இந்த அர்ஜுன் ப்ரோவ? டேய், அவன் டீ போட்டதே இல்லையா? அம்மாக்கு எத்தனை முறை போட்டு கொடுத்துருக்கா. இத போய் அதிசயமா எட்டி பார்த்துட்டு நிக்கிற. அக்கடை சூடு ப்ரோ, என்ன தெரிகிறது என்று எட்டி பார்த்த நால்வரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். காரணம்,
அர்ஜுனன் கண்களாலேயே சுபத்ராவை அடுப்படிக்குள் அழைத்து விட்டு பூனை போல அவனும் பின்னேயே நுழைந்தான். இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு இருந்துட்டு என்ன வேலை பார்க்கறான் பாரேன். தர்மா ப்ரோ, அர்ஜுன் ப்ரோ அப்படியே அப்பா மாதிரி தான். அப்பாவோட காதல் கதையெல்லாம் நீங்க முழுசா கேட்டிருக்கீங்களா? சரியான கேடி. அம்மாவுக்கு முன்னாடியே அம்மாவை சைட் அடிச்சதெல்லாம் அப்பா தான். வெளியில காமிச்சுக்காம சுத்தி இருக்காரு. அம்மாவா ஆசைப்பட்டு வரவும் கபக்குன்னு கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி தாலி கட்டிட்டாரு. இதே கதை தான் இங்க அர்ஜுன் ப்ரோக்கும் நடக்குது. டேய், உங்களை ரூம்குள்ள வெயிட் பண்ண சொன்னா வெளியில என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க இருந்து பார்த்தா மேட்னி ஷோ ஏதாவது தெரியுதான்னு பார்த்தா சகோ. தூ, உள்ள வாங்க என்றவன் ஆளுக்கு ஒரு கப்பில் டீயை ஊற்றி கொடுத்து விட்டு சிசிடிவியை ஓட விட்டான் அர்ஜுனன். பார்த்து கொண்டிருந்த யாருக்கும் அதிர்ச்சி இல்லை, ஒருவனை தவிர. அவன் பீமன். முதல் முறையாக இவனிடம் இருந்து கோப்பையை திருடும் பொழுது ஜாமரை வைத்து சிசிடிவியை ஓட விடாமல் செய்த இனியா திரும்பவும் கொண்டு வேறு கோப்பையை வைக்கும் பொழுது சிசிடிவியை மறந்து விட்டாள். அவள் மறந்து விட்டாள் என்று சொல்லுவதை காட்டிலும் சின்ன துப்பு கொடுத்திருக்கிறாள், அப்படி கூட சொல்லலாம். அப்படித்தான் அர்ஜுனனின் பார்வைக்கு தோன்றுகிறது. நான் உனக்கு சரியானவள் அல்ல என்பதை சொல்லாமல் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறாள். ஏனென்றால் அவள் இங்கு லேப் அசிஸ்டண்டாக பணியில் சேர்ந்ததன் நோக்கம் முடிந்தாயிற்றே. தங்களுடைய முக்கியமான ஆவணம் அடங்கிய கோப்பையை திருடிவிட்டு போலி கோப்பையை அதற்கு பதில் வைத்து தங்களை சிக்கலில் மாட்டிவிட வேண்டும். இதுதான் அவளுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அதற்காக தான் அவள் பணமும் வாங்கினாள். அதை முடித்தாயிற்று. இனி தன்னை வேலையிலிருந்து விரட்டிவிட்டால் கூட கவலை இல்லை. ஏன், இன்னும் சொல்ல போனால் 2 நாட்களில் அவளே தன் அடையாளத்தை மாற்றிவிட்டு கண்காணாமல் சென்று விடுவாள். ஓரளவு யூகித்திருந்தான் அர்ஜுனன். இருந்தாலும் பீமனின் எண்ணம் என்னவாக இருக்கும் என்று அவனின் முகத்தை தான் பார்த்து கொண்டிருந்தான். துரோகம் 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 மட்டும்தான். கண்கள் எல்லாம் கலங்கி கண்ணிலிருந்து தண்ணீர் வெளியே வருவது கூட தெரியாமல் கையில் சூடான கப்பை இறுக்கி பிடித்து இருப்பதில் அவனின் உள்ளங்கை சிவந்து கிடந்தது. அதையும் உணராமல் சிசிடிவியில் ஓடும் அந்த காட்சியை வெறித்து கொண்டு அமர்ந்திருந்தான் பீமன். ஏமாத்திட்டியேடி பாவி! இனியா! பீமன் வாய் ஓயாமல் இந்த பெயரையே சொல்லிக் கொண்டிருந்தது வலிக்க வைத்து விட்டாள் என்று. அம்பு 63. பீமா, பீமா, டேய்! என்னடா, ஏதாச்சும் பேசு. என்ன பேச? இனியாவின் திருட்டு வேலைகளை சிசிடிவியில் பார்த்து கொண்டிருக்கும் பீமனை தட்டி அழைத்து அவன் மனதை அறிய முற்பட்டான் தர்மன். அடுத்து என்ன பண்ணணும் அர்ஜுன்? சலனமில்லாத பேச்சு. அத நீதான் சொல்லணும். அவ ஓ லவர். நீ ஒரு முறை அவகிட்ட இத பத்தி பேசிதான் பாரு. அர்ஜுனனுக்கு இனியாவின் நிலை புரியாமல் இல்லை. ஆனால் முடிவு தன் அண்ணன் கையிலேயே. ஏதோ கூற வரும் அர்ஜுனனை கை நீட்டி தடுத்த பீமன் யார் சொல்வதையும் காதில் வாங்கும் மனநிலையில் இல்லை. நான் நம்ம மெடிசன் சம்பந்தமா அடுத்த மூவ் என்னன்னு தான் கேக்குறேன். இவளை அனுப்பி விட்டு ஆளை ட்ராக் பண்ணியாச்சு. எப்பவும் போல வச்சு செய்யதான் வெயிட்டிங். பட் அதுக்கு முன்ன நீ அந்த பொண்ணுகிட்ட நீ போய் பேசி பாரு. நம்ம கண்டுபிடிச்ச வரைக்கும் சொன்னா கூட ஓகே தான். ஆனா நீ தான் பேசணும். என்ன பேசுறதுன்னு தெரியலடா என்ற பீமனின் கமரிய குரலில் அண்ணன் தம்பி 4 தாவி அவனை அணைத்து கொண்டார்கள். ரிலாக்ஸ் சகோ. கோபத்திலேயோ அவசரத்திலேயோ உணர்ச்சி வசப்படுற நேரத்திலேயோ முடிவெடுக்கிறது தப்பு. எல்லாருக்கும் அவங்க செய்யற தப்புக்கு பின்னாடி நியாயமான காரணம் இருக்கத்தான் செய்யும். அந்த நியாயத்தை நம்ம மனசு ஏத்துக்கலையாங்கிறது தான் விஷயமே. அதனால நீ இனியா அண்ணிக்கிட்ட போய் பேசிதான் பாரு ஒரு முறை. அண்ணி என்று அழுத்தி தான் கூறினான். அதை மற்றவர்களும் ஆமோதித்தார்கள். உன் முடிவே எங்களுக்கும் சம்மதம் என்று. எஸ்டா, எக்ஸ்பிளைன் பண்ண வாய்ப்பு கொடு. நீ அவளை கண்டுபிடிச்சிட்ட என்பதை முதல்ல வெளிப்படையா சொல்லி எதனால இப்படி பண்ணாங்கன்னு கேளு. அதுக்கு பிறகு நீ என்ன முடிவெடுத்தாலும் உன்னோட கூட நாங்க எல்லாரும் நிக்கிறோம். பீமன் எல்லா பக்கமும் மண்டையாட்டியவன். கண்கள் மட்டும் ஏனோ ரிப்பீட் மோடில் இனியா செய்த திருட்டு வேலையை ஓடிக்கொண்டிருக்க அதையே வெறித்து கொண்டிருந்தான். அதற்கு மேல் உடன்பிறப்புகள் ஏதும் அதை பற்றி பேசிக் கொள்ளவில்லை. மாலையே சென்று இனியாவை பார்க்க வேண்டும் என்று மட்டும் நினைத்து கொண்டான் பீமன். ஏனென்றால் மன அழுத்தம் தாங்க முடியவில்லை. ஹலோ, சொல்லுங்க பீம். என்ன இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் பக்கமே காணோம்? ஐ மிஸ் யுவர் பிரசன்ஸ் பீம்.
மாலை கைபேசியில் அழைப்பு விடுத்தான். இனியா இனிக்கும் குரலில் பேச இவனுக்கோ பல்லை கடிக்கும் உணர்வுதான் வந்தது. நான் இன்னும் 1/2 hourல ஹாஸ்பிட்டல் வரேன், உனக்கு டியூட்டி முடிகிற டைம் தானே, வெளியில மீட் பண்ணுவோம் என்ற பீமன் அவளின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் அணைத்து விட்டான். பீமனின் குரலிலேயே எதுவோ சரியில்லை என்று உணர்ந்தவளுக்கு ஊரிலிருந்து மற்றவர்கள் வந்து விட்டார்கள் என்ற செய்தியும் தெரிந்தது. அர்ஜுனன் இங்கு இருந்தால் தன்னை எப்படியும் கண்டுபிடித்து விடுவான் என்றுதானே அர்ஜுனன் இல்லாத நேரம் மருத்துவமனைக்கு வேலைக்காக புகுந்ததும் தன்னுடைய வேலையை காட்டியதும். இப்பொழுது அர்ஜுனன் வந்து விட்டான் என்றால் எப்படியும் தன்னை நெருங்கி இருப்பார்கள் என்று அவளுக்கு மாலை அவன் எதற்காக சந்திப்பை ஏற்படுத்துகிறான் என்பதில் சிறு உறுத்தல் இருக்கத்தான் செய்தது. எத்தனையோ பார்த்து விட்டேன், இதுக்கு மேல் என்ன ஆக போகுது என்று இனியாதான் மனதில் இருந்து என்றுதான் இனியாவின் மனதில் இருந்தது. சொல்லுங்க டாக்டர். மருத்துவமனைக்கு வந்த பீமன் இனியாவை தன் காரில் ஏந்தி கொண்டு அருகில் இருக்கும் காஃபி ஷாப்பிற்கு சென்றான். அதுவரைக்கும் இருவரும் அமைதியாகத்தான் இருந்தார்கள். எப்பொழுதும் இது பீமனுக்கு புதிதுதான். அவன் அமைதியாக தான் இருப்பான். காது ஜவ்வு கிளியும் அளவு பேசுவது இனியாதான். ஆனால் இன்று அவளும் அமைதியாக இருந்தாள். பேச்சை ஆரம்பிக்க தயங்கிய இனியா, சொல்லுங்க டாக்டர் என்று ஃபார்மல் பேச்சிலேயே அவள் தன்னை கண்டு கொண்டால், தனக்கு விஷயம் தெரியும் என்பதை புரிந்து கொண்டாள் என்று ஓரளவுக்கு யூகித்திருந்தான் பீமன். ஸ்மார்ட் தான் இல்ல, கெஸ் பண்ணிட்ட போல. நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னு தெரிஞ்சு எப்படி இவ்வளோ தைரியமா வந்து உட்கார்ந்துருக்க? எமோஷனலா அழுவேன்னு நினைச்சியா, இல்ல நம்ம எமோஷனலா அழுது ஏமாத்தி அவன் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட முடியும்னு யோசிச்சுட்டு வந்தியா? ரெண்டும் இல்ல டாக்டர். இதுல எமோஷனல் ஆகுறதுக்கு வேலையே இல்ல. உங்களுக்குன்னு ஒரு தொழில் இருக்க மாதிரி இது என்னோட தொழில். உங்ககிட்ட நெருங்கி பேசி ஃபைல மாத்தணும் அப்படின்னு தான் நினைச்சேன். நீங்க என்ன காதலிப்பீங்கனும் பதிலுக்கு நான் உங்களை காதலிப்பேனும் நான் யோசிச்சு வரல. சை, வாய மூடுடி. இருக்கையிலிருந்து எழுந்து கத்தியே விட்டான். ஆனால் அங்கு யாருக்கும் தமிழ் தெரியாது என்பதால் இவர்களை பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. இருந்தாலும் அனைவரும் வினோதமாக பார்த்தார்கள் இவர்களின் சம்பாஷைகளை. டாக்டர், எல்லாரும் பாக்குறாங்க, உட்காருங்க. இதே காஃபி ஷாப்ல எத்தனை நாள் பக்கத்துல உட்காந்து கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துருப்போம். அப்பையும் எல்லாரும் பார்க்க தானடி செஞ்சாங்க. இப்ப நான் உன்னைய கோபமா பேசினது மட்டும் உனக்கு அசிங்கமா இருக்கா? சரி, இப்போ என்ன? உன் மூஞ்சிய பார்க்கவே எனக்கு பிடிக்கலடி. அது எப்படி தொக்கா ஒருத்தனை ஏமாத்திட்டு அவன் முன்னாடியே வந்து உக்காந்து, சரி இப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குற? வேற என்ன பண்ண சொல்றீங்க டாக்டர்? இப்ப வரைக்கும் என்ன நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண வாய்ப்பே கொடுக்கல. வேற என்னதான் நான் பண்ணட்டும்? சலனம் இல்லாமல் குற்ற உணர்ச்சி இல்லாமல் சாதாரணமாக பதில் சொல்லும் இனியாவை கொல்லும் அளவு ஆத்திரம் பீமனுக்கு. நீ எதுக்காக வந்தேன்னு எனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உனக்கு தெரியும்லடி நீ இதுக்காக தான் வந்தேன்னு. ஓகே ஃபைன், உன் தொழிலுக்கு நீ நியாயமா இருக்கணும்னு நினைச்ச. வந்த திருடுற வேலையை மட்டும் பார்க்க வேண்டியது தானடி. எதுக்காக என் மனசை திருடின? என்ன ஏண்டி ஏமாத்தின? தட் வாஸ் ஆக்சிடென்ட். எது கேட்டாலும் அதற்கு ஒரு பதில் வைத்திருக்கும் இனியாவை சோர்ந்து போய் தான் பார்த்தான். அப்படியே இருக்கையில் தொம் என்று அமர்ந்து விட்டான் பீமன். அவன் மனம் என்ன எதிர்பார்க்கிறது? சாரி பிரீன், திருட வந்தனா உங்களை உங்ககிட்ட என் மனசை திருட கொடுத்துட்டேன், என்ன மன்னிச்சு ஏத்துக்கோங்க. இதை எதிர்பார்க்கிறானோ? அவ்வளவுதான் அடி. பீமன் குரல் உடைந்து வந்தது. டாக்டர் ப்ளீஸ், நீங்க என்ன கண்டுபிடிக்காட்டி நானே இன்னும் 2 daysல எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு வேற ஊருக்கு கிளம்பலான்னு இருந்தேன். பட் நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க. உன்னை உயிரா நேசிச்சேனடி. என் நேசிப்புக்கு என்னடி அர்த்தம்? கண்டிப்பா என்கிட்ட பதில் இல்ல. தெரியாம செஞ்ச தப்புக்கு தான் மன்னிப்பு. தெரிஞ்சே செஞ்ச என்னோட தவறுக்கு, என்னோட தொழிலுக்கு, என்னோட வாழ்க்கைக்கும் இந்த காதல் கல்யாணம் எல்லாம் செட்டே ஆகாது டாக்டர். அப்படி இருக்க எனக்கும் சில காலம் காதல்னா என்னன்னு உணர வச்ச உங்களுக்கு என்னோட தேங்க்ஸ். என் லைஃப்ல பசங்களே இருந்தது இல்ல இவ்வளவு நெருக்கமா. ஏன் எனக்கு ஒரு ஆண் நட்பு கூட இருந்தது இல்ல. முதலா உங்களை தான் பார்த்தேன். வந்த வேலையை மறந்து நீங்க காதலிக்கும் போது அந்த காதலை ஏற்கதான் தோணுச்சு. ஆனா சில மணி நேரம் தான் அந்த தடுமாற்றம். நான் எதுக்காக வந்தேன் எனக்கு புரிந்ததும் என் வேலையை நான் தெளிவா செஞ்சுட்டேன். ஆனா அந்த கொஞ்ச நாள்ல உங்க கூட பழகவும், உங்களை நேசிக்கவும்,
உங்களால நேசிக்கப்படவும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதை நான் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேன். ஆனா உங்களை ரொம்ப நோகடிப்பேங்கிறத நான் தெரிஞ்சுதான் செஞ்சேன். அதுக்காக என்னோட மன்னிப்பு. முறையான வேலைக்கு தான் சேர்ந்தேன். ஆனா முறை இல்லாத என்னோட தேவைக்காக உங்க ஹாஸ்பிட்டல்ல பயன்படுத்திக்கிட்டேன். அதனால பெருசா ரெசிக்னேஷன் கொடுத்து கிளம்ப அவசியம் இல்லை. நான் ஒரு திருடி, இப்படியே கிளம்பிடுறேன். கண்கள் கலங்கி கிளம்ப எத்தனைக்கும் இனியாவை பார்த்து கொண்டிருந்தவனின் அருகில் வந்த இனியா, உங்களை போல ஒரு பாய் ஃப்ரெண்ட் எந்த பொண்ணுக்கும் கிடைக்காது. அந்த விதத்துல கொஞ்ச நாள் நான் லக்கி தான். ஆனா நான் அதிர்ஷ்டம் கெட்டவ டாக்டரே. நான் உங்களுக்கு வேண்டாம் என்ற இனியா பீமன் உணரும் முன் அவன் நெற்றியில் இதழ் ஒற்றி விட்டு ஓடினார். ஓடியவள் முதுகையே வெறித்து கொண்டிருந்தவனுக்கு அவள் கண்களில் நிற்காமல் வரும் கண்ணீர் பற்றி அறிய முடியாமல் போனது. கிளம்பும் எண்ணமே இன்றி அந்த மேஜையில் தலையை கவிழ்த்து படுத்திருந்தான் பீமன். இனியாதான் தான் தங்கியிருக்கும் வீட்டிற்குள் வந்தவள் அவசரமாக பெட்டியை திறந்து தன்னுடைய உடைமைகளை எல்லாம் அதில் அடுக்கி கொண்டிருந்தாள். ஆனால் கண்கள் மட்டும் கண்ணீரை நிற்காமல் வழிந்து கொண்டிருந்தது. நான் உங்களுக்கு வேணாம் டாக்டர், சபிக்கப்பட்டவனா. என் கூட சேர்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையும் சூனியமா தான் மாறும். பிறக்கும் போதே சாபத்தை சுமந்து பிறந்தவனா. இந்த சாபக்காரிக்கும் கொஞ்ச நாள் உங்க காதுல கொடுத்து சாப விமோச்சனம் கொடுத்தீங்க. அதை நான் எப்பவும் மறக்கவே மாட்டேன். உங்களுக்கு ஏத்த மாதிரி படிச்ச டாக்டர் பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டின்னு வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். கடைசி வார்த்தையை சொல்லும் போது இனியா அப்படியே தரையில் மடங்கி அமர்ந்து ஆ என்று கத்தி எழுதாள். பின்னே எந்த பொண்ணுக்குத்தான் தன் மனம் கவர்ந்த ஒருத்தனை இன்னொரு பெண்ணின் பக்கத்தில் வைத்து பார்க்க மனது வரும்? ஐயோ பீமத்தா, நான் ஏன் அங்க பிறந்தேன்? நான் ஏன் திருடியா வளர்ந்தேன்? நான் ஏன் இங்க வந்தேன்? உங்களை பார்த்தேன், காதலிச்சேன். ஐயோ, இந்த வலியை என்னால அனுபவிக்க முடியல, என்னால தாங்க முடியல. என்னை அனாதையா விட்டுட்டு போனியாமா என்ற இனியாவின் கதறல் கேட்டு அந்த வானம் கூட அழுததுவோ. திடீரென்று வேகமாக இடி மின்னல் வெட்ட வானத்தில் மழை. அத்தனை பெரிய அறையில் அவள் மட்டுமே தரையில் படுத்து கதறி கதறி அழுது கொண்டிருந்தாள். அவளை தூக்கி நிமிர்த்தி ஆறுதல் படுத்தவும் யாரும் இல்லை. தனக்கு துயர் என்று சொல்லி அளவும் பகிர்ந்து கொள்வதற்கும் யாருமே இல்லை அவளுக்கு. தான் தவறு செய்கிறோம் என்று தோணும் பொழுதெல்லாம் பீமனுக்கு அழைத்து பேசிய ஞாபகங்கள் அவள் மனதை கொய்யாமல் கொய்தது. எப்பொழுதும் அழைப்பு விடுத்தாலும் இரண்டாவது ரிங்கிலேயே அட்டன் செய்து ஆர் யூ ஓகே பேபி என்று குறும்பாக கேட்கும் தன்னவனை நினைத்து அந்த சுவரில் முட்டி முட்டி அழுதாள். இனி தனக்காக யார் ஓடி வருவார்? தான் செய்யும் தவறை யார் சுட்டி காட்டுவார்? பாசமாக தன்னை யார் நடத்துவார்? வயது வேகத்தில் தாபத்தில் நெருங்கி வந்தால் கூட இது தவறு, நான் தவறு சென்று விடுவேன். ஆனால் ஒரு பெண்ணை தானே இந்த சமூகம் அவப்பெயரை கொடுக்கும். அதனால் பொறுமையாக இரு, கல்யாணத்திற்கு பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று எட்டி நிறுத்தும் ஆண்மகனை தொலைத்த வருத்தம் இருக்கத்தானே செய்யும். என்னதான் வெளியில் அவனை காதலிக்கவில்லை என்று காட்டிக்கொண்டாலும் மனதில் முழு நேரமும் அவனையே நினைத்து அவனோடவே வாழ்ந்த அந்த மனதை அவளால் என்ன வார்த்தைகள் சொல்லி சமாதானப்படுத்த முடியும்? அதுவும் அவள் பெட்டியில் பாதி பொருட்கள் பீமன் வாங்கி கொடுத்தது மற்றும் பீமனின் ஞாபகமாக அவனிடமிருந்து திருடி கொண்டு வந்தது அல்லவா இருக்கிறது. அவள் காசுக்காக திருட மட்டுமா செய்தாள்? தன் மனதிற்காக அவனின் பொருளையும் அல்லவா திருட வந்திருந்தாள். எத்தனை நாள் கேட்டிருப்பான், அத்தான் என்று கூப்பிடு, எங்கள் ஊரில் புருஷனை அப்படித்தான் கூப்பிடுவார்கள் என்று எத்தனை முறை ஆசையாக கேட்டிருப்பாள். அப்பொழுதெல்லாம் அவனை கலாய்த்து சிரித்து அவன் முகம் சுருங்கும் போது வேற பேச்சை பேசி அவனை திசை திருப்பியதும் தனிமையில் தன் நோட்டு முழுக்க ஐ லவ் யூ பீமா அத்தான் என்று தினமும் 1000 முறை எழுதி உள்ளுக்குள்ளே ரசித்ததும் நினைவிடக்கில் வந்து போக இப்படியே செத்தால்தான் என்ன, எனக்காக அழுக யார் இருக்கிறார் என்று எண்ணும் அளவிற்கு காதல் துயரில் துடித்தாள் இனியா. மனம் மனம் எங்கிலும் ஏனோ கணம் கணம் ஆனதே, தினம் தினம் ஞாபகம் வந்து ரணம் ரணம் தந்ததே, அலைகளின் ஓசையில் கிளிஞ்சலாய் வாழ்கிறேன், நீயா முழுமையாய் நானோ வெறுமையாய், நாமோ இனி சேர்வோமா? அம்பு
வகுப்பு 64. சுவரில் முட்டிக்கொண்டு இருந்த இனியாவின் நெற்றிக்கும் சுவருக்கும் இடையே வெள்ளை வளையரென்று ஒரு கை குறுக்கே வந்து அவளுக்கு அடிபடாமல் காத்தது. அது யார் கை என்று அவள் அனுமானிக்க வினாடிகளாகவில்லை. பா, கை எவ்வளோ சாஃப்ட்! நீங்க அடிப்பீங்கன்னா நம்பவே முடியல. என்ன ஒரு முறை அடிச்சு காட்டுங்க. சமைக்க வேற செய்யறீங்க, அப்புறம் எப்படி நகை இவ்வளோ சுத்தமா நேர்த்தியா இருக்கு? இப்படி ஒரு பையனோட கைய நான் பார்த்ததே இல்லை பீம். இதுக்கே உங்களை லவ் பண்ணலாம். அன்று ஒரு நாள் தனிமையில் பீமனின் கையை பிடித்து பேசிக் கொண்டிருந்த இனியா அவனின் உள்ளங்கைக்கு 100 முத்தம் வைத்ததை எப்படி மறப்பாள்? இன்று அதே உள்ளங்கை தன் கண்ணெதிரே இருக்கிறது. அதை கண்டுபிடிக்க வேறொரு ஆள் வேண்டுமா என்ன? நிமிர்ந்து பார்க்காமலே அது தன்னவன் என்று புரிந்து கொண்டாள். அப்படியே அந்த கையை பிடித்து தன் முகத்தில் அரைந்து கொண்டு அழுக ஆரம்பித்தாள். ஆனால் அவள் இதுதான் செய்ய போகிறாள் என்று 2 வினாடிகளில் புரிந்த பீமன் கடினப்பட்டு தன் கையை மடக்கி அவளின் முகத்தில் அடி விழுகாதபடி பார்த்து கொண்டான். இனி ஸ்டாப் கிரையிங். பீமனின் அதட்டலிலும் மிரட்டலிலும் திடீரென்று திடுக்கிட்ட இனியா தன் கண்களை துடைத்து கொண்டு பேந்த முழித்து கொண்டிருந்தாள். எவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டு சாக்லேட் புடுங்கின குழந்தை மாதிரி முழிக்கிறத பாரு. பீமன் அவள் காதில் படவே கூறியவன் மீண்டும் பெட்டியை திறந்து அவளின் பொருட்களை எல்லாம் அடுக்கி எடுத்து வைத்து விட்டாளா என்று ஒரு முறை சரி பார்த்தான். இந்தா போய் இந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா. கீ கொடுத்த பொம்மை போல் பீமன் சொல்லி அனைத்தையும் அப்படியே செய்தாள். வாசலில் வாகனமும் நிழலும் வைத்தே அண்ணன் தம்பி அனைவரும் வந்திருக்கிறார்கள் என்பது புரிந்தது. ஐயோ, நம்மள கொல்ல போறாங்களோ? பரவாயில்ல, நம்மளுக்கு இதுவும் தேவைதான், இன்னமும் தேவைதான் என்று உள்ளுக்குள் நடுங்கிக் கொண்டே குளியல் அறைக்குள் சென்றவளுக்கு தன்னுடைய நெற்றில் வரும் சின்ன காயத்தை கூட தாங்காமல் குறுக்கே கை வைத்து பிடித்தவன் தன்னை எப்படி கொல்ல நினைப்பான் என்பது யோசிக்க மறந்தாள். போகலாம். இறுகி போய் வந்தது இனியாவின் குரல். ஏதோ தூக்கு தண்டனைக்கு கூட்டிச் செல்லும் கைதி போல பீமன் பின்னே நடக்க ஆரம்பித்தாள். அவள் பெட்டிகள் எல்லாம் உருட்டி கொண்டு வந்து அந்த வண்டியின் பின்னே பீமன் அடுக்கி கொண்டிருந்தான். அது கூட அவள் மண்டையில் ஏறவில்லை. வண்டியின் இருக்கையில் கண்ணை மூடி அமர்ந்து விட்டாள். யாரையும் பார்க்கவும் இல்லை, பேசவும் இல்லை. ஆனால் அண்ணன் தம்பி அனைவரும் நவட்டு சிரிப்போடு வந்தார்கள். அவள் வந்த தோரணையும் அமர்ந்த விதத்தையும் வைத்து இவர்கள் யூகித்து புரிந்து இருந்தார்கள். அட பக்கி, நம்ம அவளை கொலை பண்ண போறோம்னு நினைச்சு வருது போலவே. அவர்கள் நேரே வந்தது இவர்களின் வீட்டிற்கு தான். பிரீதா தொடர்ந்து அலைச்சலினால் தலைவலி, காய்ச்சல் என்று மாலை சீக்கிரமே உணவை முடித்து மாத்திரையும் போட்டுக்கொண்டு படுக்க சென்று விட்டாள். மனைவிக்கு சின்னதாக தும்மல் ஏற்பட்டால் கூட அவள் பக்கத்திலேயே இருந்து பார்த்து கொள்ளும் பாண்டியன் காய்ச்சலுக்கு மட்டும் என்ன விட்டு விடுவாரா? அவளை அவளின் பக்கத்திலேயே அவரும் அவர்களின் அறையில் இருந்துவிட வீட்டிற்குள் நுழைந்த இனியா கேள்வியாக பீமனை பார்க்க அவன் ஒரு அறையை காட்டவும் வேகமாக அந்த அறைக்குள் சென்று விட்டாள். என்ன மாமா, அக்கா எங்களை கவனிக்காம அவங்க பாட்டுக்கு உள்ள போயிட்டாங்க. இருட்டுல நிக்கவோ 4 தூணோட 5வது தூணுன்னு நினைச்சு கண்டுக்காம போயிருப்பாங்க. போடி உள்ள. இது ஒரு கேள்வின்னு கேட்டுக்கிட்டு இவர்கள் மூவர் இருப்பதை கவனிக்காமல் பீமன் காட்டிய அறைக்குள் சென்ற இனியாவை பார்த்து கொண்டே விஜயா கேட்ட கேள்விக்கு நக்கலாக தேவன்தான் பதில் அளித்தான். இவனின் பதிலில் மற்ற 3 பெண்களும் தேவனை முறைத்துவிட்டு அவரவர் அறைக்குள் போக, எதுக்கு இப்ப இதுங்க எல்லாம் என்னைய மறைக்குதுங்க என அண்ணன்கள் பக்கம் திரும்ப அவர்களும் இவனைத்தான் முறைத்து கொண்டிருந்தார்கள். சும்மா ஒரு ஜோக்கு ப்ரோ. பீமா, அந்த பொண்ணு நிஜமாலுமே நீ இங்க ஏதோ தண்டனைக்கு கூட்டிட்டு வந்த கைதி மாதிரி அது பாட்டுக்கு குற்றவாளியா நினைச்சிட்டு போகுதுடா. இங்க சுத்தி பார்த்து இந்த அட்மாஸ்பியரை வச்சு இது வீடுன்னு கூட கண்டுபிடிக்க தெரியல பாருடா. இந்த பிள்ளைக்கெல்லாம் எவன்டா திருட வேலை கொடுத்தது? போய் என்ன எதுன்னு விளக்கமா சொல்லு என்றவர்கள் தலையில் அடித்து கொண்டு அவரவர் அறைக்குள் சென்றார்கள். இனி நான் பண்ண தப்புக்கு நீங்க கொடுக்க போற தண்டனை எனக்கு தேவைதான். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்காகவே இருக்கிற அந்த 5 பொண்ணுங்களையும் காப்பாத்திட்டு அந்த 5 பொண்ணுங்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுத்துட்டு என்னை என்ன வேணாலும் செய்யுங்க. குனிந்த தலை நிமிராமல் குரல் கமர பேசிய இனியாவை கையை கட்டி கொண்டு பார்த்தான் பீமன். அந்த 5 பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டா
உன்னை என்ன வேணாலும் செய்யலாமா? அடிக்கலாமா? கொடுமைப்படுத்தலாமா? கொன்னுடலாமா? அப்போ கட்டி பிடிச்சு உதட்ட கடிக்கலாமா? என்றவள் அப்பொழுதுதான் நினைவுக்கு வந்து நிமிர்ந்து பீமனின் கண்ணை பார்த்தாள். அவன் கண்ணில் தெரிந்த சாந்தத்திலும் குறும்பிலும் ஏதோ தவறாக தெரிய இருக்கும் இடத்தை சுற்றி பார்க்க அது பீமனின் அறை என்று அவனின் சுவற்றில் ஒற்றி இருக்கும் படங்களே கூறியது. அது மட்டுமில்லாமல் எத்தனை இரவு வீடியோ அழைப்பில் காது வளர்த்திருப்பார்கள். இது உங்க ரூம் மாதிரி இருக்கு, இங்க எதுக்கு? தினமும் ராத்திரி உன்னை கட்டி போட்டு கொடுமை பண்ண போறேன், அதுக்கு. இப்படி முட்டைக்கண்ணை விரிச்சு பாக்குற உன்னை இந்த கட்டில படுக்க வச்சு கையும் காலையும் கட்டி மேல விழுந்து கண்ட இடமும் கடிச்சு உன்னை சாப்பிட போறேன். ரத்த காட்டறி போல கண்கள் எல்லாம் பெரிதுபடுத்தி கையை கொண்டு அவளை கடித்து தின்னுவது போல செய்கை செய்து நெருங்கிய பீமனை பார்த்து கத்தி கொண்டு கட்டிலில் பொத்தஞ்சு அமர்ந்தாள் இனியா. பேபி ரிலாக்ஸ், நம்ம இருக்கிறது என்னோட வீடு, நம்ம ரூம். அப்போ வீட்டுல அம்மா அப்பா யாரையுமே காணோம், நீ எங்க கண்ணு முழிச்சு பார்த்த? அப்பாவும் அம்மாவும் அவங்க ரூம்ல இருக்காங்க. உன்னோட சிஸ்டர்ஸ்லாம் வாசல்லே தூண் மாதிரி தானே நின்றுட்டு இருந்தாங்க. நீ தான் யாரையுமே கண்டுக்காம உள்ள போயிட்ட. சிஸ்டர்ஸா? பின்ன என்னோட அண்ணன் தம்பிங்களோட பொண்டாட்டிங்க எல்லாம் உனக்கு அக்கா தங்கச்சி மாதிரி தானே என்றவள் உதட்டில் சிரிப்பு இருந்தாலும் இன்னும் ஏதோ முகம் வெளிரியே இருந்தது. இன்னும் என்னடி? தன்னுடைய வார்ட்ரோப்பில் இனியாவின் பெட்டியிலிருந்து அவளின் பொருட்களையும் உடைமைகளையும் பத்திரமாக அடுக்கி கொண்டிருந்த பீமன் ஏதோ காட்டில் விட்டது போல முழித்து கொண்டிருந்த இனியாவை அழைத்தான். உங்களுக்கு என் மேல கோபமே இல்லையா பீம்? ஏன் இல்லாம? நிறைய இருக்கு. ஆனா நீ செஞ்ச வேலைக்கு கோபம் இல்லை, அதை ஏன் என்கிட்ட மறைச்சன்னு தான் கோபம். என்கிட்ட சொல்லி இப்படி ஒரு ஆபத்துல நான் தெரியாம மாட்டிட்டு இருக்கேன், என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி இருந்தா உனக்கும் உன்னை சேர்ந்தவங்களுக்கும் சின்னதா குண்டூசி கூட குத்தாம நான் காப்பாத்திருப்பேன் லடி. பாரு உன் நெத்திய எவ்வளவு பெருசா பிளந்திருக்குன்னு நீ செவுத்துல முட்டி முட்டி அழுததோட லட்சணம் என்றவன் அந்த காயத்திற்கு மருந்தும் ஈரமுத்தமும் கூடவே வைத்தான். உங்களுக்கு எப்படி? அர்ஜுனன் சொன்னான். அவருக்கு எப்படி? அவன் தான் நம்ம கதைக்கு ஹீரோ, அவனுக்கு தெரியாம இருக்குமா? எதுக்கெடுத்தாலும் ஏண்டி இப்படி முழிக்கிற? ரிலாக்ஸா இரு, நான் சொல்றேன். நீ பேசிட்டு போனதும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த இடத்துலயே ரொம்ப நேரமா உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் இவனுங்க 4 பேரும் எனக்கு ரொம்ப நேரம் ஃபோன் பண்ணி நான் எடுக்கலன்னு இந்த காஃபி ஷாப் வந்தானுங்க. வந்து அர்ஜுன் தான் இதெல்லாம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணான். அதாகப்பட்டது என்னன்னா மக்களே, இனியா அனாதை என்றும் ஒரு ஆசிரமத்தில் தான் வளர்க்கப்பட்டாள். படித்து முடித்து வெளியே வந்து தனியாக வாழ்க்கை அமைத்துக் கொள்ளும் பொழுது இவளுடனே இவர்கள் நட்பாகி பழகிய மீதி 5 பெண்களும் வர இவர்கள் சேர்ந்து எத்தனையோ வேலைகளில் ஈடுபட முயன்று எல்லா இடத்திலும் பாலியல் தொந்தரவு, பெண் என்ற இலக்காரம் போன்றவற்றால் நசுக்கப்பட உடனே இனியா வெறுத்து போய் அவள் கையில் எடுத்த தொழில்தான் திருட்டு வேலை. நேர்த்தியாகவும் மாட்டிக்கொள்ளாமலும் தடயமே இல்லாமலும் திருடும் அவள் வெளியுலகத்திற்கு தெரியாத திருடி. அதை எப்படியோ அந்த மிஸ்டர் எக்ஸ் கண்டுபிடித்தவன் தன்னுடைய வேலைக்கு அவளை பயன்படுத்தினான். முதலில் காசு என்றதும் ஒப்புக்கொண்டவள் பிறகு துரோகம் என்றதும் தள்ளித்தான் நின்றாள். ஆனால் அவளுடன் இருக்கும் 5 பெண்களை பிணைய கைதியாக பிடித்து வைத்து நீ இதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் 5 பெண்களையும் வேற வேற நாடுகளுக்கு பண முதலைகளுக்கு ஆசை நாயியாக அவர்களின் வாழ்க்கையையும் உயிரையும் நாசமாக்கி விடுவோம் என்று மிரட்டியதன் விளைவு அவள் பீமனின் மருத்துவமனைக்கு வந்து தன்னுடைய திறமையால் திருடவும் செய்தாள். அதில் வெற்றியும் கண்டுவிட்டாள். இன்னும் ஒரே நாட்களில் 5 பெண்களையும் விடுவித்து விடுவோம் என்று அவர்கள் கூறியதால் 5 பேரையும் கூட்டிக் கொண்டு வேறு ஊருக்கு சென்று விடலாம் என்றுதான் கிளம்பிக் கொண்டிருந்தவளுக்கு பீமனுக்கு உண்மை தெரிந்து அவன் வந்து அவளை பேசவும் தன் அடிமனதில் இருக்கும் பீமன் மீதான நேசத்தில் காதல் தோல்வியில் கண்கள் கரித்து கொண்டு வர அங்கு ஒன்றும் செய்ய முடியாமல் வீட்டிற்கு வந்து கதறி அழுதாள். இதையெல்லாம் அர்ஜுனன் பொறுமையாக பீமனுக்கு எடுத்துச் சொல்ல பீமனுக்கும் அவள் செய்த தவறில் எல்லாம் எந்தவித வருத்தமும் இல்லை. தன்னிடம் சொல்லி இருந்தால் போதுமே என்ற எண்ணம் தான். உடனே அன்னைக்கு அழைத்து பேசி நடந்த அத்தனையும் கூற
பிள்ளைகளின் சந்தோஷம்தான் முக்கியம் என்று வாழும் அந்த பெற்றோருக்கு இதற்கு சம்மதிப்பதை தாண்டி வேறு எதுவும் தோன்றவில்லை. பிரீதாவிற்கு பெண் துணிகரமாக இருப்பது முக்கியம்தான். அதுவும் தன் கூட இருக்கும் பெண்ணுக்காக எந்த இலக்கும் செல்லக்கூடியவள் கண்டிப்பாக நல்ல துணையாகத்தான் இருப்பாள் என்ற எண்ணம் தோன்றவே வீட்டிற்கு அழைத்து வந்து உன் அறையிலேயே இருக்க சொல்லிவிடு. இன்னும் 2 நாட்களில் முறைப்படி திருமணம், அனைவரும் பேசிக்கொள்வோம் என்று எனக்கு சற்று காய்ச்சலாக இருக்கிறது. நான் ஓய்வு எடுத்துவிட்டு காலை அவளை சந்திக்கிறேன் என்று கூறி வைத்து விட்டார். அதற்கு பிறகுதான் அங்கு இனியாவின் வீட்டிற்கு சென்றதும் அவளை அழைத்து கொண்டு இங்கு வந்ததும் அனைத்தும் மற்ற பெண்களுக்கும் தெரியும். ஏனென்றால் அவர்களும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு கஷ்டங்களை தாங்கி வந்ததால் இனியாவின் விஷயத்தை சொன்னால் சராசரியாக மற்ற பெண்களைப் போல இல்லாமல் மற்ற பெண்களைப் போல குத்தி காட்டுவது, சொல்லி காட்டுவது என்று இல்லாமல் எந்த இடையூறும் செய்யாமல் ஒருவருக்கொருவர் ஆறுதலாகவும் துணையாகவும் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையில் தான் கூறியிருந்தார்கள். அர்ஜுன் அடுத்து என்ன பிளான்? பீமன் அவன் ஆளுடன் அறைக்குள் சென்றதை பார்த்து கொண்டிருந்த மூவரும் அர்ஜுனை பார்த்து கேட்டார்கள். டேய், எல்லாத்தையும் என்கிட்டே கேட்பீங்களா? போங்கடா, போய் நீங்க எல்லாம் யோசிச்சு அடுத்து என்ன பண்ணலான்னு பாருங்க. நான் போய் என் ஆளை பார்க்கிறேன் என்று அர்ஜுன் துள்ளி குதித்து சுபத்ராவை நோக்கி சென்றான். அம்பு 65. டேய், என்னங்கடா கல்யாணம் பண்ற ஐடியா இருக்கா இல்லையா? மருமகள் எல்லாரையும் கல்யாணத்துக்கு முன்ன வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. ஊர் உலகத்துல என்னடா நினைப்பாங்க? நம்ம இருக்கிறது சிங்கப்பூர். இங்க அடுத்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு பார்க்க யாருக்கும் நேரமே இல்லை. அது போக கல்யாணம் பண்றதுக்காக தானே கூட்டிட்டு வந்திருக்கோம். வெயிட் பண்ணு, எப்படியும் நாளைக்கு பெரிய அண்ணியும் வந்துருவாங்க. வரட்டும், அப்புறம் கல்யாணம் பண்ணிப்போம். டேய், அவளுக்கு அப்பா அம்மா இருக்காங்கடா. நீங்க பாட்டுக்கு சேட்டை பண்ணி கூட்டிட்டு வர்றதுக்கெல்லாம் அவங்க அலோ பண்ண மாட்டாங்க. முறையா கல்யாணம் பண்ணி தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. ஓ, இது வேற இருக்கோ? சும்மா இருடா அர்ஜுன், நீ சொல்லுடா, எப்போ கல்யாணம்? 2 days டைம் கொடுங்கம்மா. ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை மட்டும் முடிச்சுட்டு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். என்ன கேட்டா நீங்க எல்லாம் ஷாப்பிங் போங்க. அந்த வாத்தோட வீட்லயும் சொல்லிட்டு அவளையும் இழுத்துட்டு நீங்க மேரேஜ் ஷாப்பிங் பண்ணுங்க. எங்களுக்கு என்ன பிடிக்கணும் உங்களுக்கு தெரியாததா? எங்களுக்கும் சேர்த்து ஷாப்பிங் பண்ணி முடிங்க. 2 நாள்ல எல்லாம் சரி பண்ணிட்டு மாப்பிள்ளையா மட்டும் வந்து நிப்போம். ஓகேவா? வாத்தா யாருடா அது? வேற யாரு, நம்ம பெரிய அண்ணிய தான் சொல்றா அர்ஜுன் சகோ. ஏய், அவ உனக்கு அண்ணிடா. என்னதான் சின்ன பிள்ளையா இருந்தாலும் என்னடா நீ பாட்டுக்கு இப்படி பேசுற? ஆமா, உனக்கு அவன் இவன்னு பேசினாலே பிடிக்காது தானே? இப்ப தேவன் ஒன்னு அவன் இவன்னு சொல்றான், ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணாம உட்காந்துருக்க. என்னங்கடா நடக்குதுங்க? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நிச்சயம் அவசியமா தாயே? சகோ கிட்ட போட்டு கொடுத்து என்ன உண்டு இல்லைன்னு பண்ணணும், அதானே உங்க பிளானு? சாச்சா, லைட்டா இளங்காலை வெயில் முகத்தில் பட்டு தெரிக்க, அதற்கு போட்டியாக அனைவர் முகத்திலும் மகிழ்ச்சி ஜொலிக்க, தோட்டத்தில் அமர்ந்து வட்டு மெசை மாநாடு போல குடும்பத்தில் உள்ள அனைவரும் அவர்களுடைய தேநீரை ருசித்து கூடவே தங்களுடைய குடும்ப நேரத்தையும் ரசித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் பிரீதா இவர்களின் திருமணத்தை பற்றி பேச்சை எடுத்தாள். டேய், என்னடா சொல்ற? 2 days வேலை இருக்கா? அப்ப ஹாஸ்பிட்டல் யாருடா பாத்துக்குவா? இந்த வேலையை 2 நாள் இருக்குன்னா அதுக்கப்புறம் மேரேஜ் ஒர்க் இருக்கு, ஹனிமூன் ஒர்க் இருக்கு, அதெல்லாம் பாத்துக்கலாமா? எக்ஸ்ட்ரா ஒர்க் போலதான். அதுவும் அப்படியே சைட் பை சைடு பாத்துக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டுட்டு அப்புறம் ஹனிமூன் போய்க்கலாம் என்ற அர்ஜுன் எழுந்து நின்று அர்த்தமாக தன் உடன்பிறப்புகளை பார்க்க அவர்களும் நடையை கட்டினார்கள் அர்ஜுனன் பின்னே. போங்கடி, போய் கிளம்புங்க, இன்னைக்கு ஷாப்பிங் போறோம். ஒரு பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னாலே 1 நாள் பத்தாது, இதுல 5 பேத்துக்கும் எடுக்கணும். அப்படியே மருமக நம்பரை யாருக்கு தெரியும்? அவளுக்கும் அப்படியே ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கடி என்று தன் மருமகளிடம் கூறிய பிரீதா பாண்டியனை ஒரு பார்வை பார்த்தாள். ஐயோ, யார் பெத்த பிள்ளையோ, இன்னைக்கு ஒத்தையா வந்து நம்ம கிட்ட சிக்கியிருக்கே என்பது அந்த பார்வைக்கு அர்த்தம். இவர்கள் ஒரு பக்கம் கடைவீதிக்கு செல்ல அவர்கள் சென்றதோ இவர்களின் அந்த ரகசிய மருத்துவ ஆய்வகத்திற்கு. அதற்கு பின்னே ஒரு இருட்டில் கழிவு மருந்துகளை அளிக்கும் மாலையில் தலைகீழாக கட்டி தொங்கவிடப்பட்டிருந்தான் ஒருவன். கையில் உரை, முகத்தில் மாஸ்க் என்று அறுவை சிகிச்சை செய்வது போலவே உடையணிந்து வந்தார்கள் நம் ஹீரோக்கள்.
ஏண்டா உனக்கு வேற இடமே கிடைக்கலையா? நம்ம வேலை ஏதாச்சும் நம்ம மேலே ஏதாச்சும் ஊருனா கூட தெரியாது போல. ஆல்ரெடி ஏதோ மேலே ஒட்டிக்கிட்டே கூட வருது. தர்மனின் புலம்பலுக்கு உன் மேலே ஒட்டிக்கிட்டு கூட வருது பூச்சி இல்லை, உன் தம்பி தான். கும்மிருட்டில் பயத்தில் நகுலன் தான் இவர்களை பசை போல் ஒட்டி கொண்டே வந்தான். கையில இருக்க டார்ச்சை பிடிச்சுக்கிட்டு வாடா. அட போங்க ப்ரோ, இவ்வளோ பெரிய இடத்துல இவ்வளோ இருட்டுல அந்த டார்ச் குட்டியோண்டு வெளிச்சம் எப்படி ப்ரோ பத்தும்? ஆமா அர்ஜுன் ப்ரோ, ஏன் இந்த காலங்காலமா ஹீரோக்கள் எல்லாம் வில்லனை இந்த மாதிரி ஒரு இடத்துலயே அடைச்சி வைக்கிறீங்க? வேண்டுதல் சொல்லுங்க ப்ரோ. என்னத்தடா சொல்றது? இவன் பெரிய புள்ளிங்களோட ஆதரவுல இருக்கான்டா. அது மட்டும் இல்லாம இவன் என்கிட்ட பேசின பேச்சுக்கு இவனை உயிரோட திருப்பி அனுப்புவேங்கிற எண்ணமே எனக்கு இல்ல. ஐயோ ப்ரோ, அப்ப கொலை பண்ண போறோமா? ஏண்டா கத்தி காட்டி கொடுக்கற? நீயே போய் வாக்குமூலம் கொடுத்துட்டு வந்துருவ போல. எது கத்துறேனா? பயத்துல சத்தம் அதுவா ரைஸ் ஆகி வெளியில வருது. பேசிக்கொண்டே அந்த இடத்திற்கு சென்று அர்ஜுனன் ஒரு ஸ்விட்சை தொட சடசட என்று அந்த இடத்தின் அத்தனை விளக்குகளும் எரிந்து அந்த இடத்தையே வெளிச்சம் கொள்ள செய்தது. லைட்டை வச்சுக்கிட்டு தான் இந்த ப்ரோ டார்ச் கொடுத்தாரா? என்ன ஏதோ ஊறுது என்ற நகுலன் கீழே பார்க்க அத்தனையும் எலிகள். என்று அலறிய அர்ஜுனன் இடுப்பில் ஏறிக்கொண்டான் நகுலன். மற்றவர்கள் கிக்கி பிக்கி என்று சிரிக்க அர்ஜுனுக்கோ சிறு வயதில் நகுலனை தூக்கிய ஞாபகம். ப்ரோ, உன் சென்டிமெண்ட்டை நிப்பாட்டிட்டு என்னை காப்பாத்து ப்ரோ. இறங்குடா முதல்ல. முடியாது ப்ரோ, எனக்கு எலினா பயம், உனக்கு தெரியும்ல என்ற நகுலன் அர்ஜுனன் கழுத்தை கட்டி கொண்டான். தலையில் அடித்து கொண்டவன் தர்மனுக்கு கண்ணை காட்டினான். தர்மன் வந்து அந்த மிஸ்டர் எக்ஸ் கண்ணை திறக்க வாய்க்கட்டையும் அவிழ்த்தான். டேய் சொம்ப பயலுங்களா, கட்டி போட்டு மிரட்டுறீங்களா? எங்களோடது எவ்வளோ பெரிய நெட்வொர்க்குன்னு தெரியாம எங்க கிட்ட விளையாடிட்டு இருக்கீங்க. நீங்க என்னைய தடுக்கலாம், ஆனா நடக்க போற மெடிக்கல் மாஃபியாவை உங்களால நிச்சயமா தடுக்க முடியாது. அதுக்கெல்லாம் என்னென்ன ஆவணம் செய்யணுமோ அதை நானே செஞ்சுட்டு தாண்டா உங்க கையில சிக்கியிருக்கேன். சாவை பார்த்து பயம் கிடையாது. ஆனா என்னுடைய இலக்கு நோக்கம் நடக்கணும்னா நான் இல்லைனாலும் என்ன மாதிரி 100 பேர் உருவாகி வருவாங்க. இஸ் இட்? அதையும் தான் பார்த்துடுவோமே என்ற தர்மன் தன் கைபேசியில் ஏதோ ஒரு வீடியோ ஓட விட்டான். டேய் எந்த திமிரில் இவன் பேசிக் கொண்டிருந்தானோ அந்த மருத்துவ ஆய்வகம் கருங்கி சாம்பலாக இருந்தது. இவனின் எண்ணமும் சேர்ந்தே கருகியது. பேச்சுக்கொற அப்படி மக்களோட உயிரோட என்னடா விளையாட்டு உங்களுக்கு? மக்களா? யாரு இவனுங்களாமா? இருக்கும்போது மதத்தை பார்த்து ஜாதியை பார்த்து வேண்டப்பட்ட ஆளை பார்த்து ஒருவேளை சோறு போடுவானுங்க. இவனுங்களை பத்தி நான் ஏண்டா நினைக்கணும்? காசுடா, அத்தனையும் காசு. இலவசமா கண்டுபிடிச்சே ஒரு மருந்து, அதை இந்த மார்க்கெட்ல விட்டா எவ்வளோ கோடி ரூபான்னு தெரியுமா? அந்த கோடியை வச்சு எவ்வளோ நாள் சந்தோஷமா இருக்கலாம்னு தெரியுமா? உன் பரம்பரையே உட்காந்து சாப்பிட்டாலும் பணம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த அளவுக்கு அந்த மருந்துக்கு டிமாண்டு. போயும் இவங்களுக்கு சேவை செய்யணுங்கிறதுக்காக அந்த மருந்தை அநியாயமா இலவசமா கொடுக்க பாக்குறியே. ஒன்னு சொல்றேன்டா, இதே இடத்துல நீங்க பண்ற ஏதோ ஒரு விஷயத்த நான் வீடியோ பிடிச்சு அதே மக்களுக்கு முன்னாடி காட்டுறேன். அப்படியே உங்க ஹாஸ்பிட்டலோட பேரு சரிஞ்சு போகும். இப்படிப்பட்டவங்களுக்கு இப்படி ஒரு பிள்ளையானு காரி துப்புவாங்க. ஆனா நீங்க செஞ்சிருப்பீங்களா மாட்டீங்களான்னு கொஞ்ச நேரம் கூட யோசிச்சு முடிவெடுக்க மாட்டாங்க. நம்ம ஆளுங்க தான் யோசிக்கிறதுக்கு மட்டும் மூளைய பயன்படுத்தவே மாட்டாங்களே. கண்ணு முன்னாடி எது ஆதாரம்னு காட்டுறோமோ அதைத்தானே நம்பி ஏமாறுவாங்க. என்னடா இவன் இவ்வளோ ஃபீல் பண்ணி பேசுறத பார்த்தா பெரிய ஃபிளாஷ்பேக் சொல்லுவான் போலயே. அவன் இப்படி ஆனதுக்கு என்னடா காரணம் கேளு. இரு, அது அவன்கிட்டயே கேட்பான். ஏன் ஒருத்தன் கெட்டவன் ஆகிறதுக்கு ஏதாவது பெரிய காரணமோ ஃபிளாஷ்பேக்கோ இருந்தே ஆகணும்னு ஏதாவது அவசியமா என்ன? இதை நான் கெட்டவன் கூட சொல்ல மாட்டேன். எனக்கு பிடிச்ச தொழிலை நான் செய்யறேன். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? உன்கிட்ட காசு இருக்கு, பணம் இருக்கு. நான் சொன்ன அதே மருந்து உன்னால பல லட்சம் ரூபாய் விலை கொடுத்து கூட வாங்கி மக்களுக்கு உன்னால கொடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது எதுக்கு நீ அதை நீயே கண்டுபிடிச்சு நீயே இலவசமா கொடுக்கணும்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்க? ஏண்டா
கொஞ்சம் கூட கூச்சமே படாம எங்களோட உழைப்புல உருவான ஃபார்முலாவை வச்சு உனக்கு தெரிஞ்ச ஆளு மூலமா நீ அந்த மருந்தை கண்டுபிடிச்சு வெளிநாட்டுக்கு பல கோடிக்கு வியாபாரம் பண்ணுவ. அது தப்பு இல்ல. நான் கண்டுபிடிச்ச மருந்தை நான் எடுத்து ஏன் மக்களுக்கு இலவசமா கொடுக்கறதுக்கு கூட உன்கிட்ட காரணம் சொல்லணுமாடா? கடைசியா இப்ப என்னதான்டா சொல்ல வரீங்க? என்ன உயிரோட இங்க இருந்து அனுப்ப உங்களுக்கு என்ன வேணும்? பணமா, பொண்ணா, பொருளா, எது வேணும்? ஹஹா ப்ரோ, இவன் திருந்த மாட்டான் போலவே. அவ்வளவு நேரம் எலிக்கு பயந்து பள்ளியாக ஒட்டி கொண்டிருந்த நகுலன் கூட இவன் பேச்சில் கோபம் வந்து குதித்து இறங்கியவன் பேசும் அவன் வாயிலேயே ஒரு குத்து விட்டான். என்ன வில்லன் ப்ரோ, வலிக்குதா? பாருங்க வில்லன் ப்ரோ, உங்க அளவுக்கு நாங்க நல்லவங்க கிடையாது. நாங்க கஷ்டப்பட்டு ராத்திரி பகலா கண்டுபிடிச்ச ஃபார்முலாவில் உருவாக்குன மருந்து எங்களுக்கு தான் வேணும். அதோட பேர் முதற்கொண்டு எங்களுக்கு தான் கிடைக்கணும். அதை நாங்க எங்க மக்களுக்காக தான் கண்டுபிடிச்சோம். யாருக்காகவும் விட்டு தரணுங்கிற அவசியம் இல்லை. இது எங்க அம்மாவோட கனவு. செஞ்சே தீருவோம் என்ற அண்ணன் தம்பிகள் இரத்த காயம் வரும் அளவு அவனை அடித்து துவைத்து தொங்க விட்டார்கள். பின்பு அதே போல் கட்டி போட்டு விட்டு அந்த இடத்தை காலி செய்தார்கள். இவனின் இரத்த வாடைக்கும் காயத்திற்கும் அங்கிருக்கும் எலிகளே அவனை பார்த்து கொள்ளும். மேலும் கழிவு மருந்தின் நெடி ஸ்லோ பாய்சனாக அவன் இருந்த தடயம் இல்லாமல் அழித்துவிடும். வாசல் வரை வந்தவர்கள் திரும்பி பீமனை பார்த்தார்கள். அவன் கண்ணில் ஏற்பட்ட நிம்மதியில் இவர்களுக்கு இன்னும் மகிழ்ச்சி. பின்னே நேற்று இரவுதான் இனியா பீமனின் மார்பில் விழுந்து கதறி அழுதாள். கூடவே இருக்கும் அந்த 5 பெண்களையும் நீ எனக்காக வேலை செய்து கொடு, அவர்களை ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று வாக்கு கொடுத்திருந்தவன் போதை மருந்து அந்த பச்சை பிள்ளைகளுக்கு ஏற்று அவர்களையும் நாசம் செய்து வைத்திருந்தான் என்பது மருத்துவமனையில் இருந்து கூறியிருந்தார்கள். அர்ஜுனன் தான் அந்த பிள்ளைகள் இருக்கும் இடத்திற்கு சென்று காப்பாற்றி ஏதோ மயக்கத்தில் இருக்கிறார்கள் போல என்று தங்களுடைய மருத்துவமனையில் வைத்து சிகிச்சை அளித்துவிட்டு பீமனுக்கு தகவல் கூறியதும் இனியாவையும் அவர்களை பார்க்க ஆவலாக சென்றவள் மருத்துவர்கள் கூறிய செய்தியில் அப்படியே அதிர்ந்து அமர்ந்து விட்டாள். அவர்கள் 5வரும் 10 பருவ பிள்ளைகள் தான். ஆனாலும் போதைப் பொருளை கொடுத்து அவர்களின் கற்பையும் வாழ்க்கையும் சூறையாடிய அவனை என்ன செய்வது? அவனை நம்பி தன் வாழ்க்கையே இழக்க துணிந்திருந்த தன் மடத்தனத்தை எண்ணி கதறி அழுதாள். அவளின் அழுகையை பார்க்க முடியாமல் இறுகு போய் இருந்த பீமனுக்கு இன்றுதான் நிம்மதியாக இருந்தது. பிறகு அந்த 5 பிள்ளைகளையும் தங்கள் மருத்துவமனையிலேயே மாற்றி சிகிச்சையும் கொடுக்க அர்ஜுனன் தான் அத்தனை ஏற்பாட்டையும் கூட இருந்தே பார்த்து கொண்டான். பீமனுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல இனியாவை பார்த்து கொள்ளும்படி சொல்லி அவன் அத்தனை வேலையும் ஒரு ஆளாகவே செய்து முடித்தான். மக்களே, இன்னும் 5 எபிசோட்ல செவிலி எய்துதோர் அம்பு முடிய போகுது. கேட்க ஆரம்பிக்காதவங்க கேட்க ஆரம்பிச்சுக்கோங்க. இது போல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்லாம் அடுத்தடுத்து வரும். அதுக்கு கிவி நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. தென் இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட்ல உங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்.